ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். 2005 ரிலீஸ் ஆன சின் சிட்டி படத்தோட கதை தான் இப்போ நான் நரேட் பண்ண போகிறேன். போன வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஃப்ராங்க் மில்லர் ரைட்டிங்கில் சின் சிட்டின்ற தலைப்பில் காமிக் புக் சீரிஸ் ஒன்று வந்துச்சு. அந்த காமிக் புக்கில் வர விஷயத்தை தான் இவங்க விஷுவலாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த படம் முழுக்க இருக்கும். சில இடங்களில் மட்டும் கலர்ஸை வச்சு கொஞ்சம் விஷயங்களை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, ஒரு விஷுவல் ஃபீல் ட்ரீட்டாக அமையணும் அப்படின்றதுக்காக. அல்டிமேட்டான வைலன்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஆந்தாலஜி, ஏகப்பட்ட கதைகள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. போன வீடியோவில் தட் எல்லோ பேஸ்டர்ட் அப்படின்ற தலைப்பில் சில விஷயம் நடந்திருக்கும், அதை நான் நரேட் பண்ணியிருந்தேன். அந்த நரேஷன் வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி கதையை கேளுங்க, படத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு தரமான படம் தான் இது, உங்களை எந்த வகையிலும் இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த வீடியோவில் த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஏன் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்கிறாங்க, அது ஏன் இந்த தலைப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த கதை கேட்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் தான் இது, ஆனால் இந்த சின்ன செக்மெண்ட்டில் தான் சின் சிட்டின்ற தலைப்பு வேறு, அந்த டைட்டில் கார்டு வேறு போடுறதா இருக்கும். அப்படியே அந்த டைட்டில் கார்டு வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். தரமாக அதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்றதை இப்போ கேட்போம். இந்த போர்ஷனில் த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஒரு அப்பார்ட்மெண்ட், நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரூஃப் டாப்பில் ஒரு பொண்ணு, அவள் ரூமில் விட்டு வெளில வருவாள். வெளில வந்து பால்கனிலேருந்து இப்போ சிட்டியை வந்து பார்க்க வருவாள். ஏதோ வந்து அவளுக்கு சோகமான ஒரு ஃபீல் இருக்க மாதிரி இருக்கும். அழகாக தான் இருப்பாள், லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்து கலர் ஹைலைட் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு இப்போது ரூம்குள்ளே இல்லாமல் அப்படியே வந்து பால்கனிலேருந்து அந்த ரூஃப் டாப்லேருந்து வெளியில் பார்த்துட்டு இருப்பாள் சிட்டியை. அவள் அப்படி பார்க்க அவளை நோக்கி ஒரு ஆண் வந்து நடந்து வருவான். ஒரு ஆண், அவனுக்கு வந்து பேர் எதுவும் அந்த படத்தில் எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவனை வந்து த மேனுன்னு வந்து கூப்பிட்றாங்க, அந்த கேரக்டரை த சேல்ஸ்மேனுன்னு கூப்பிட்றாங்க, த கல்லோடல்னு கூப்பிட்றாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து கூப்பிடப்படுறது. ஆனால் இங்கே எதுவும் வந்து அங்கே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஆள் அவன் அந்த பொண்ணு நோக்கி நடந்து வருவான். வாய்ஸ் ஓவர்லேயே வந்து சொல்லுவான், அவன் நடுங்கிட்டு இருந்தா, ஏதோ நினச்சி அந்த பொண்ணு நடுங்கிட்டு இருக்கு போல, பயந்துட்டு இருக்கு. அவள் நடுங்கிட்டு இருந்தா, அவள் காதில் விழணுன்ற மாதிரியே என் கால் தடங்களை நான் பதிச்சு அவளை நோக்கி நடந்து வந்தேன். அந்த சத்தத்தை அவள் கேட்டவுடனே ஸ்டிஃப் ஆகி சுதாரிச்சு என்னை நோக்கி பார்த்தா. அவள் திரும்பினான். திரும்பினவுடனே இவன் என்ன பண்ணுவான், இவன்கிட்ட இருக்க சிகரெட் பாக்கெட்டை நீட்டுவான். சிகரெட் பிடிக்கிறான்னு வந்து கேட்டோம்னா நான் ஒன்று எடுத்துக்கிறேன்னு ஒன்று எடுத்து வாயில் வச்சுப்பான். வச்சுக்கிட்டு என்ன மாதிரியே கூட்டம் பிடிக்கலன்னு சொல்லி இந்த ஓரமாக ஒதுங்கி வந்தியான்னு கேட்பான். நான் பார்ட்டிக்கு வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன் இவன் மென்ஷன் பண்ணுவான். விஷயம் என்னன்னா, உள்ளே ஏதோ பார்ட்டி நடக்குது போல், அங்கே க்ரௌடாக இருக்கிறது அது பிடிக்காம அந்த பொண்ணு இப்போ வெளில வந்து இங்கேருந்து பால்கனிலேருந்து வெளியில் பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நீயும் வந்தியான்னு அவனை கேட்க, நான் பார்ட்டிக்கெல்லாம் வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன், ரொம்ப நாளாக உன்னை நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு ஆணுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருக்குது. அழகான ஃபேஸு, அழகான ஃபிகர், நீ அழகான வாய்ஸு, அழகான கண் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட லைட்டரை வந்து ஆன் பண்ணுவான். அவள் வாயில் இருக்கிற அந்த சிகரெட்டை பற்ற வைக்கணும்னு. பற்ற வைக்கும்போது இங்கே வாய் பக்கத்துலேயே தானே கண் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் அவள் கண் வந்து க்ரீன் கலரில் அப்படியே கிளிட்டர் ஆகும். அதை ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. அவள் தான் அதில் விழுந்துட்டா அப்படின்ற அர்த்தம். உன் கண் ஏதோ சில விஷயங்களை என்கிட்ட சொல்லுது அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது அவன் இன்னும் மென்ஷன் பண்ணுவான், உன் கண்ணில் ஒரு க்ரேஸியான காம்னஸ் இப்போ தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிந்த, இப்போ அதை ஓடுறதை நிறுத்திட்டு போதும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணலான்னு நீ தயாராகிட்ட. ஆனால் தனியாக ஃபேஸ் பண்ண நினைக்கல, உன் கூட யாருனா இருந்தால் சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுற அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் என் கூட யாருனா இருந்தால் அவங்க கூட சேர்ந்து நான் ஃபேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். ஆக்சுவலாக அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல, அந்த பிரச்சனை நினச்சி ஓடிட்டு இருந்திருக்கா. இப்போ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கா. ஆனால் ஒரு காதலன், ஒரு துணை யாருனா இருந்தால் அவங்க கூட சேர்ந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சோன்னே இவன் அதை கெஸ் பண்ணிட்டான். இப்போ அவளுக்கும் வந்து அவனை பிடிச்சி போயிடும். அப்போது மேகம்லாம் அப்படியே வந்து கூடி மழை வந்து அப்படியே பெய்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இப்போ ஃபார்ம் ஆயிரும். இவன் அப்படியே அவளை ஹக் பண்ணுவான். அதை வேறு வாய்ஸ் ஓவரில் வந்து சொல்லுவான். அந்த காற்றெல்லாம் அப்படியே எலக்ட்ரிஃபையிங் ஆகிடுச்சான், அப்படியே பற்றிக்கிச்சு இவங்களுக்குள்ள. அவள் ரொம்ப சாஃப்டாக வார்மாக இருந்தால், வெயிட்லெஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அவளை கட்டி பிடிக்கும் போது அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு எனக்கு லைட்டாக கண்ணீரே வர ஆரம்பிச்சது. அவளை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்லுவான். அவள் ஏதோ நினச்சி இப்போ வந்து ஓடிட்டுருக்கா. நீ ஓடினது போதும், உன்னை ரொம்ப தூரத்துக்கு நீ சேஃபாக இதுக்கப்புறம் இருப்ப, உன்னை ரொம்ப தூரத்துக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டப்புன்னு ஒரு சத்தம் வந்து கேட்கும். விஷயம் என்னென்னா, யாரோ துப்பாக்கியில் வந்து சுட்டுட்டாங்க. யாரும் கிடையாது, இவன் தான் கட்டி பிடிச்சிக்கிட்டா வயிற்றுலேயே வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். பொசுக்குன்னு இப்படி வந்து சுடுவான். சுட்டுட்டு இப்படி தூக்கி பார்த்தா அந்த துப்பாக்கியில் சைலன்சர் இருக்கும். இந்த சைலன்சரு கன் ஷாட்டை சைலண்ட் ஆக்கிடுச்சே அப்படின்னு சொல்லி அவளை வந்து மடியிலே வந்து வச்சுப்பான். அவள் முழுசாக சாகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்வான். அப்படியே டாப் ஆங்கிள் வந்து காமிப்பாங்க, மழை வேறு பெஞ்சிட்ருக்கும். அவளை அப்படி மடியில் வச்சுட்டு இவன் எதுக்காக ஓடினான்னு எனக்கு இதுக்கு மேலே தெரிய போகிறதில்ல. ஏன்னா உயிரோடு இருந்தால் தான் வேணால் அவள் சொல்லலாம். அவள் எதுக்காக ஓடினானே தெரியாமல் தான் இப்போ வந்து இவளை போட்டு தள்ளிருக்கான். ஆனால் இவளை போட எனக்கு ஒருத்தங்க செக்கு கொடுத்தாங்க, அதை நாளைக்கு நான் பேங்க்கில் போட்டு பணமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலாக இவன் ஒரு ஹிட்மேன். இவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க யாரோ ஒரு கஸ்டமர். இவனை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிற ஒரு சேல்ஸ்மேன், அவங்களுக்கு சப்ளை பண்ணுற ஒரு சேல்ஸ்மேனாக தான் இவன் வந்து இருப்பான். ஸோ அவங்க இந்த பொண்ணை போட்டு தள்ளணும்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவள் எதுக்கு ஓடுறான்றதெல்லாம் இவனுக்கு பிரச்சனை வந்து கிடையாது. அது தெரிஞ்சுக்கணுன்னு இவனுடைய வேலை கிடையாது.
ஏதோ அவளை பிடிச்சிருந்து இருந்தாலும் என்ன பண்ணுறது, கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட், பட்டுன்னு போட்டு தள்ளிட்டான். அவள் முடிகிற வரைக்கும் முழுசாக வந்து பார்த்துட்டு அவளை போட கொடுத்த செக்கை நாளைக்கு போட்டு காசாக்கிடுவான்னு வந்து சொல்லுவான். அப்போது கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். அப்படியே வந்து காமிச்சா அந்த அப்பார்ட்மெண்ட்டே சின்னதாக தான் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டை தாண்டி இன்னும் அந்த சிட்டியில் நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கும், எல்லாமே கருப்பாக இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிற அந்த சிட்டியில் ஆக்சுவலாக அது பேசின் சிட்டி தான். அந்த பேசின் சிட்டியை சின் சிட்டியை வந்து மாற்றுவாங்க அந்த கலரில். அப்படியே ஃபுல்லாக ரத்தமாக அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். அந்த ரத்த கலர் ரெட் கலரில் இந்த சின் சிட்டின்ற டைட்டில் கார்டு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் அடுத்து இந்த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்ன்ற செக்மெண்ட்டில் இன்னொன்று என்ன நடக்குன்னா, பெக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு, அவளுக்கு கையில் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் நடந்து வரும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபோன் பேசுவாள். எப்பவுமே அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசுறது அவளுக்கு பழக்கம். இப்போ அதையும் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாள். அம்மா என்ன ஏதோ சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மா கிட்ட பேசுவாள். ஏதோ நீ வந்து சொல்லிட்டு இருக்க, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, சின்ன ஆக்சிடென்ட் தான், ஆக்சிடென்டால் ஒரு கையில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சான், ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாள். ஃப்ராக்சர் அதனால தான் ஆகிடுச்சு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டு சீக்கிரமே சரியாயிடும் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்டில் வந்து ஏறுவாள். அந்த லிஃப்ட்டில் ஏறும்போது அவங்க அம்மா கிட்ட இன்னும் பேசின்னு தான் இருப்பான். அப்படின்னு வந்து பேச பின்னாடி யாருன்னு பார்த்தா நம்ம சேல்ஸ்மேனு ஹிட்மேன் உலகாரன். அவன் அங்கே டாக்டர் கெட்டப்பில் வந்து இருப்பான். ஸ்டெத்தோஸ்கோப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் அப்படியே கையை வந்து உள்ளே விட்டுக்கிட்டு அவன் வாய்ஸ் ஓவரில் வந்து சொல்லுவான், சின் சிட்டியில் எந்த கார்னருக்கு நம்ம போனாலும் சரி நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்வான். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் அவன் தேடி வந்த விஷயம் அவனுக்கு கிடச்சிச்சு போல். அந்த மூளையில் அந்த லிஃப்ட்டில் அவனுக்கு தேவையானது அந்த பொண்ணு தான் போல். அந்த பொண்ணு ஏற்கனவே அவன் வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருப்பான். பெக்கி அப்படின்னு வந்து கூப்பிடுவான். கூப்பிட்டோன்னே இவங்க அம்மா கிட்ட வேறு ஃபோன் பேசிட்டு நம்ம பேர் இவன் என்னடா கூப்பிட்றான்னு வந்து திரும்பி பார்ப்பா. பார்த்தோன்னே லவ் யூ டூ மாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காலை கட் பண்ணுவாள். அவகிட்டையும் வந்து சிகரெட் பேக்கெட் நீட்டுவான். சிகரெட் பிடிக்கிறியான்னு வந்து கேட்பான். அவள் கண்ணு ப்ளூ கலரில் கிளிட்டர் ஆகும். இவ்வளோ வந்து கொஞ்சம் விழ ஆரம்பிச்சிட்டா போல். அதான் நான் சொன்னேன்ல என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு அதோடு வந்து அந்த சீனை க்ளோஸ் பண்ணுவாங்க. பெக்கியும் இப்போ வந்து இவன் போட்டு தள்ள போகிறான். யாரோ சொல்லி தான் இவன் பண்ணுறான். போட்டானா போடலையான்றதெல்லாம் முக்கியம் இல்லை, கொடுத்தா அவன் பண்ணுவான். ஏன்னா த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அவனை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்டோரி நரேஷன் எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதை எப்படி இருந்தது அதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை கூட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க கையாண்டிருக்காங்க பாருங்களேன். அந்த கிராஃபிக்கல் நாவல், அந்த காமிக் புக் சீரீஸை அப்படியே அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்றது சூப்பரான ஒரு விஷயம். அந்த சின் சிட்டின்ற டைட்டில் கார்டு வந்த போர்ஷன் எப்படி இருந்தது, கூஸ் பம்ப்ஸாக இருந்தது உங்களுக்கு? அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.